Ready. Music. Camera. 1, 2. Ready. வணக்கம், நான் சிஎஸ் அமுதன் ரெண்டாவது படத்தோட இயக்குனர் பேசுகிறேன். இப்போது ரோஜாப்பூ அப்படின்ற சாங் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். டைரக்டர் வெங்கட் பிரபுவும் இனியாவும் பண்ணுறாங்க அந்த சாங்கு. இந்த சாங் ஏன் அவரை போட்டிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு டைரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன் இந்த சாங்கு. அதுவும் ஒரு அழகான டைரக்டர் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அப்போ எனக்கு மனசில் வந்தது வெங்கட் பிரபு சார் மட்டும்தான். ஸோ அதனால தான் அவர் கூப்பிட்டோம். அவரும் பெரிய மனசு பண்ணி ஒத்துக்கிட்டாரு. ஸோ இப்போ சாங் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் music. Camera. 1, 2. Cut. One more. ரொம்ப look down. Camera. 1, 2. Cut. Okay. ஹாய் வியூவர்ஸ், நான் இனியா பேசுகிறேன். ரெண்டாவது படத்தோட லொக்கேஷனில் ஒரு சாங் சீக்வன்ஸோட ஷூட்டிங்கில் தான் நான் இருக்கேன். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ பிகாஸ் இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ரோல் தான் பண்ணுறது. அதுவும் ஒரு பாட்டு சீனில் ஒரு 1980s ஸ்டைலில் உள்ள ஒரு கிளாசிக் ஸ்டைலில் உள்ள ஒரு பாட்டு தான் பண்ணுறது. இந்த பாட்டில் வெங்கட் பிரபு சார் தான் எனக்கு பேராக நடிக்கிறாங்க. சிஎஸ் அமுதன் சார் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஸோ ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அமுதன் அவங்களுடைய ரெண்டாவது படம் இன்றைக்கி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. படம் பேர் ரெண்டாவது படம், அவருடைய ரெண்டாவது படம் ரோஜாப்பூ அப்படின்னு சொல்லி ஒரு சாங். அந்த சாங்கில் நான் தான் நடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா பாலுங்கல் எஸ்பிபி அவங்க எனக்கு பாடியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை அவர் ஆக்சுவலி அவரோட வாய்ஸ்க்கு நான் நடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்யாண் மாஸ்டர் கொரியோகிராஃபி, ஒரு 80s ஃபீல் சாங்கு. ஸோ அமுதன் ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டார், இந்த மாதிரி நீங்கள் தான் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்ட ஒரே காரணத்தினால் நான் ஒரு நண்பனுக்காக இந்த பாட்டில் நடிக்க ஒத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் மக்கள் ஐம் சாரி, வெரி சாரி. Music. Camera. 1, 2. பிஹைண்ட் நேயர்களுக்கு இசையமைப்பாளர் கண்ணன் பேசுகிறேன். அசிஸ்டன்ட் இப்போது தமிழ் படத்தோட பாடலாம் நல்லா கேட்டு எனக்கு நல்லா ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போது அதே டைரக்டர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிற படம் இரண்டாவது படம். படம் பேரே இரண்டாவது படம். சிஎஸ் அமுதன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பாடல்கள்லாம் நல்ல வரவேற்பு ஆல்ரெடி இப்போ கிடச்சிருக்கு. ஆடியோ இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதில் ரோஜாப்பூன்னு ஒரு பாட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 80களில் 95 வரையும் நடந்த ஒரு சின்ன ஒரு சவுண்ட் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று நடந்தது ராஜா சார்கிட்ட. அந்த மாதிரி ஒரு பாணி எல்லா பாடல்களையும் அடாப்ட் பண்ணியிருந்தார். அந்த பாடல்களை சலிக்காமல் இன்னி வரையும் அந்த பாடல்கள் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். அதே பாணியை அடாப்ட் பண்ணி இந்த வாட்டி அந்த நமக்கு ஒரு மியூசிக் ரீக்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ண கான்செப்ட் தான் ரோஜாப்புன்ற பாட்டு. பிஜிஎம், பாடல்கள், பாடின சிங்கர்ஸ் எல்லாருமே அதே அந்த பீரியடில் யூஸ் பண்ணவங்க. கிட்டத்தட்ட மியூசிஷியன்ஸ் கூட அந்த மாதிரி டைப் ஆஃப் மியூசிஷியன்ஸ் தான், அதே வாசவங்களை தான் கூப்பிட்டிருந்தோம். அப்படிப்பட்ட பாடல் இந்த ரோஜாப்புன்ற பாடல் எஸ்பிபி சாரும் சித்ரா மேடம் பாடிருக்காங்க. ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது. அதை தவிர்த்து குப்பை தொட்டின்னு ஒரு பாட்டு, அடுத்த பொறுப்புன்னு ஒரு பாட்டு, ஆப்பு பொறுத்துன்னு ஒரு பாட்டு, அதுவும் இந்த யங்ஸ்டருக்கு அந்த அவங்களுக்கான டார்கெட்டில் வச்சு அந்த மாதிரி பாடல்கள் டிசைன் பண்ணிருக்கோம். ரெண்டாவது படம் ஒரு ஃபன் நோட் உள்ள ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் மூவி. கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் ஆதரவு இருக்கணுங்க. நன்றிங்க. Camera. 1, 2. We're taking music. Camera. 1, 2. இந்த சாங் ரோஜா போன்ற சாங் ரொம்ப நல்ல சாங். ரெண்டாவது படத்தில்
இவ்வளோ பெரிய டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவர் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததே பெரிய விஷயம். போன சாங்கே பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அவர் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டார். அதனால் இந்த சாங் பண்ணுறேன். சாங் நல்லா வரும். இதில் என்ன புதுசுன்னா வெங்கட் பிரபு அண்ட் இனியா இந்த சாங்கில் நடிக்கிறாங்க. ஒரு 80s ஃபீலில் இந்த சாங் இருக்குது. கண்ணன் ரொம்ப சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. கேமராமேனும் பியூட்டிஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. எப்பவும் சொல்கிறது தான், இருந்தாலும் டைரக்டர் கொஞ்சம் கெஞ்சி கேட்டுட்டார் இதெல்லாம் சொல்லுங்கன்னு. அதனால் சொல்கிறேன். நல்லா வரும், பாருங்கள். தேங்க்ஸ்.